22 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. பட்டுக்கோட்டையிலிருந்து கிளம்புன பிஎல்ஏ பஸ் கொண்டிக்குளம் பாலத்துல வரும்பொழுது, தண்ணீல அடிச்சுட்டு போயி, கிட்டத்தட்ட 60 உயிர்கள் பலியாயிடுச்சு அப்படின்னு நான் ஒரு காணொளி பதிவ நேத்து போட்டிருந்தேன். நெறைய பேர் அந்த காணொளிய எடுத்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுல நெறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அந்த கமெண்ட்ஸ பேஸ் பண்ணி சில விஷயங்கள் அதுல நாம தவறுதலா சுட்டிக்காட்டிட்டோமோ அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால 4,00,000க்கும் அதிகமா வியூஸ் போயிட்டு இருந்த அந்த காணொளிய நான் பிளாக் பண்ணி வச்சுட்டேங்க. நெறைய பேர் அத எடுத்து பகிர்ந்தீங்க. நெறைய பேர் பழைய நினைவுகள்லாம் திரும்புச்சு அப்படின்னு போட்டிருந்தீங்க. நெறைய பேர் ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி அப்படின்லாம் போட்டிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். வந்திருந்த கமெண்ட்ஸ்ல நெறைய கமெண்ட்ஸ் என்னைய யோசிக்க வச்சது. அதனால உங்களுக்கு அத விளக்கமா குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கமெண்ட்ஸையும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, 4, 5 கமெண்ட் ஒரே மாரி குடுத்திருந்தாங்க. என்னன்னா 22 வருஷத்துக்கு முன்னால நடந்தது அப்படின்னு நான் போட்டிருந்தேன். இல்லங்க இது வந்து 18 வருஷம் ஆச்சு. 2018ல தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்ப கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு நல்லா நினைவு இருக்கு. 2005ல இது நடந்துச்சுங்க. அத நான் என்னுடைய வாயினால சொன்னேன் அப்படின்னா, அத நீங்க நம்ப மாட்டீங்க. அதனால நான் Googleல சர்ச் பண்ணி இங்க பாருங்க. அத நான் மேல வச்சிருக்கேன். பாத்துக்கோங்க. 2வதா வந்த கமெண்ட் என்னன்னா, அக்கா டிரைவர் மேல எந்த தவறும் இல்ல. பஸ்ஸுக்குள்ள நாங்களும் இருந்தோம். அந்த டிரைவர் பஸ்ஸ எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா உள்ள இருந்த சில பேர் டிரைவர அதட்டுனதுனால வேற வழி இல்லாம டிரைவர் பஸ்ஸ எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாம அப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படிங்கிற மன உளைச்சலுக்கு அவர் தள்ளப்பட்டு பிறகு அவர் உயிரே விட்டுட்டாரு அப்படிங்கிற அந்த பதிவையும் நீங்க போட்டிருந்தீங்க. அவர் உயிர் போயிடுச்சு அப்படின்றத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு டிரைவர 10 பேர் சேர்ந்து அதட்டியிருக்காங்க அப்படின்னா, அந்த 10 பேரோட உயிர பார்க்கிறதா அல்லது மிச்சம் மீதி இருக்கக்கூடிய குழந்தைங்க, வயசானவங்க இவங்கள பார்க்கிறதா? இந்த இடத்துல அந்த டிரைவர் கொஞ்சம் சிந்திச்சிருக்கலாம். எப்படி பஸ்ஸ உள்ள விட்டதுக்கு அப்புறம் அவர் ஜம்ப் ஆகி போனாரு அப்படிங்கிறத இங்க பதிவு பண்ணியிருக்காங்களோ, நான் சொல்லலங்க. இங்க பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்படி சொல்லியிருக்காங்களோ, அதுக்கு முன்னாலேயே பஸ்ஸ நிப்பாட்டிட்டு சாவி எடுத்துக்கிட்டு டிரைவர் அங்கேருந்து வெளில போயிருக்கலாம் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேங்க. 3வதா இந்த கமெண்ட்ட தாங்க சுத்தி சுத்தி நெறைய பேர் என்கிட்ட கேள்வியா கேட்டுட்டீங்க. பிஞ்சு குழந்தைகள், திருமணம் ஆகாத ஆண்கள், பெண்கள், திருமணம் ஆன ஆண்கள், பெண்கள், குடும்பத்தில இருக்கக்கூடிய பெரியவர்கள், இவங்க அத்தனை பேரோட உயிரும் மொத்தமா ஒரு 60 பேர்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க பதிவுல 52 பேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. போன அந்த 52 பேரோ அல்லது 60 பேரோ அத்தனை உயிர்களும் பலியானதை நினைச்சு வருந்துறங்க. வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க. ஒரு குடும்பத்தோட அஸ்திவாரம் அப்படிங்கிறத வீட்டு பெரியவங்கள சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா தாய் தகப்பனை சொல்லுவோம். அப்படி வீட்டு பெரியவங்களையோ அல்லது தாய் தகப்பனையோ இழந்து பிரிவுக்கு பிறகு தனித்து விடப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க பாருங்க. அவங்க அத்தனை கஷ்டங்களையும் அனுபவிச்சு அவங்களுடைய அறிவை ஆயுதமா பயன்படுத்தி ஒரு அரசு வேலையையோ அல்லது தொழிலையோ அல்லது பெரிய பெரிய இடங்கள்ல போய் செட்டில் ஆனவங்களுக்கும் இல்ல இப்ப நாங்க ஏதோ எங்களுடைய குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த குழந்தைகள் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பா மிகப்பெரியதொரு வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா நான் அதை சொல்லலை அப்படின்னு 2-3 பேர் கமெண்ட்ல வருத்தப்பட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவில் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாட்டையும் காசு வாங்கிட்டு தானே பேசுகிற அப்படின்னு கமெண்ட் போடுறீங்களே, அது மாதிரி இங்கே போடாதீங்க. எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க, எதிரியாக இருந்தாலும் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு நின்று தைரியமாக பதில் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு. எப்பயுமே நான் பெரியவங்க பேச்சை மீறினதே இல்லைங்க. அதனால தான் இந்த காணொலி பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.